ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா எப்படி நம்ம ஆன்லைனில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு என்ன பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ கலெக்ட் அப்படி ஒரு வெப்சைட் உருவாக்கி அந்த வெப்சைட் மூலிமா மற்றவங்க எடுக்கிற காசெல்லாம் வாங்கி அதை இன்னொரு எஸ்பிஐ பேங்க் யூஸருக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. இந்த டிரான்சாக்ஷனில் முக்கியமானது இந்த மணி ரெசீவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். இந்த சுச்சுவேஷனில் காலேஜ் படிக்கிற மாணவ எல்லாருக்குமே ஆன்லைன்லேயே பாடம் நடத்தி ஆன்லைன்லேயே எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. அவங்க எக்ஸாம் எழுத தேவையான எக்ஸாம் ஃபீஸை இப்போ ஆன்லைன்லேயே கட்ட சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா எப்படி ஆன்லைனில் ஃபீஸ் கட்ட தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் எஸ்பிஐ கலெக்டில் ஃபீஸ் கட்டுறீங்கன்னா ஃபீஸை வாங்குறவங்க கண்டிப்பாக எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அதாவது காலேஜ் பிரின்சிபல் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் கட்டுற ஃபீஸ்லாம் அவர் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளில் எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி உள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டு ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் உள்ளே போங்க. இங்கே எஸ்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கீழே அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அந்த ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஸ்டேட் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் என்ட்ரு பண்ணலாம். இப்போ நாங்கள் டிஏன்னு என்ட்ரு பண்ணால் கீழே தமிழ்நாடு வரும். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கீழே டைப்பியை கார்பரேட் கொடுத்துருப்பாங்க. இங்கே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷன் கொடுங்க. இப்போ உங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட நேம் கேட்பாங்க. இங்கே உங்களுடைய காலேஜ் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு காலேஜ் என்ட்ரு பண்ணிக்கிறேன். த பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதை என்ட்ரு பண்ணி இங்கே சப்மிட் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜோட இன்டர்ஃபேஸ் போயிடும். நீங்கள் கொடுக்குற காலேஜில் எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் இது போல் எஸ்பிஐ கலெக்டில் பேமெண்ட் தர முடியும். இப்போ இங்கே கீழே செலக்ட் கேட்டகரியில் ஃபீஸ் அதை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் காலேஜில் கொடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க. அதை என்ட்ரு பண்ணணும். அடுத்து உங்களோட நேம் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு 2 என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா கீழே கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கோர்ஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறோம் அந்த கோர்ஸ் என்ட்ரு பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு பிஎஸ்சி என்ட்ரு பண்ணுறேன். பிஎஸ்சி அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட்டில் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் அந்த சப்ஜெக்ட் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட இயர் கேட்பாங்க. இங்கே நான் உதாரணத்துக்கு 2nd இயர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஆகணும். அப்போ தான் எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து மணி ரிசீவ் ஆகிடுச்சுன்னு உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ அடுத்து உங்களோட இமெயில் என்ட்ரு பண்ணிட்டு அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே வாங்க. கீழே அதே போல் உங்களோட நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்ட்ரு பண்ணி கீழே கொடுத்துரு கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா சப்மிட் அந்த ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷன் கொடுங்க. அடுத்த பேஜில் நீங்கள் மணி சென்ட் பண்ணுற பேஜுக்கு போவோம். இங்கே நீங்கள் யூபிஐயில் சென்ட் பண்ணலாம், ரூபே கார்டில் சென்ட் பண்ணலாம், நெட் பேங்கில் சென்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது என்னென்னா பெஸ்ட்டாக நெட் பேங்கில் சென்ட் பண்ணது தான் ரொம்ப பெஸ்ட். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் மணி சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கை செலக்ட் பண்ண சொல்லும். இது மூலமே செலக்ட் பண்ணி உங்களோட நெட் பேங்கிங் மூலிமா மணி சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.